இந்த வயசுல இவங்க இதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வெறும் காமெடி தான், வெறும் கான்செப்ட் தான், இது ஒன்றும் ரியல்லாம் கிடையாது. நம்ம பொண்ணோட லைஃப் நீயே கெடுக்க பார்க்காத, இப்பதான் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது, புது வீடு புது இதுன்னு சொல்லிட்டு நல்லாவே போயிட்டு இருக்கு, நீ தேவையில்லாம அவங்க மனசை குழப்பிட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர வச்சிடாத அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் அங்க வந்து கோவமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீன்ல காம்படிஷன்ல போறப்ப அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் மாடர்னா கொடுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அண்ட் இந்த சின்ன பையனை ஆங்கருக்கு எனக்கு ஒரு கிஸ் கொடுறா அப்படின்னு சொல்றதா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் சகிச்சுக்க முடியாத அந்த ஷோட கேமராமேன் ஸ்ட்ரெயிட்டா சிஇஓ கிட்ட போயிட்டு இதெல்லாம் ரொம்பவே வல்கரா இருக்கு, இந்த கான்செப்ட் வச்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அந்த சிஇஓ ரொம்பவே திமுறா, நீங்க கேமராமேன் அந்த வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாம இதுல மூக்கு நுழைக்காதீங்க, உங்க வேலையை காப்பாத்தீங்க சொல்லிட்டு திட்டி அமைச்சிருவாங்க. ஒரு நாள் கலையரசன் அவரோட ஆட்டோவை தொடச்சிட்டு இருக்கப்ப அவரோட பொண்ணு இன்னொரு சின்ன பையன் கிட்ட இந்த மாதிரி நீ என்னோட மாமா பையன் தானே, அப்ப நம்ம 2 பேருக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும், இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு கலையரசன் திட்டி அனுப்பிடுவாரு. அண்ட் அந்த காம்படிஷன்ல இந்த பாப்பா ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணாதனால பாத்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு முன்னாடி அவங்க எலிமினேட் ஆயிடுறாங்க. இதனால அவங்க அம்மாக்கு ரொம்பவே கோவம் தன்னோட பொண்ணு மேல. அந்த பொண்ணும் தன்னோட அம்மா கிட்ட என்கிட்ட பேச மாட்டேமா சொல்லிட்டு நைட் ஃபுல்லா கேட்கும். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வைல்ட் கார்டை நல்லா பண்ணிட்டு நீ அடுத்த லெவல் போனா தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதனால அந்த பாப்பா பாத்தீங்கன்னா சரிமா நான் அதை பண்றமா சொல்லிட்டு அழுதுகிட்டே படுத்துருவாங்க. சோ அந்த குழந்தைக்கு இருக்கிற ஒரே மைண்ட் செட் தன்னோட அம்மா தான் கிட்ட